நெருப்பு படுக்கையில ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பல தடவை படுக்க வைத்திருக்கிறார் அவருடைய எஜமானி. பல தடவை அந்த அவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவன் மேல ஒரு கோவம் வந்துச்சுன்னா, என்ன கோவம் இருந்தாலும் சரி ஹப்பாப் ரலியல்லாஹு மேலதான் காட்டுவாங்க. அந்த நெருப்பு கம்பி எடுத்து அவங்க மேல சூடு போடுவான். அந்த மாதிரி பல சூடுகள் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் மீது இருந்தது. மதீனா நகரத்துல முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுட்டு வெளியே வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களுடைய நாளைன் ஷரீஃப் மாட்டி விடுறாங்க பெருமானாருக்கு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதுவை தடவுறாங்க. தடவுனா பள்ளம் மேடுமா இருக்குது. என்ன இது பள்ளம் மேடுமா இருக்கு, எல்லாரும் முகம் முதுகு மாதிரி உங்க முதுகு இல்லையேன்னாங்க. அப்புறம் தூக்கி காமிக்க சொன்னா அவங்க காமிச்சாங்க. அப்பதான் அந்த பள்ளம் பள்ளமா இருந்துச்சு. அந்த சொன்னாங்களே அவங்கள நெருப்பு படுக்கையில படுக்க வைக்கும் போது அந்த சதைகள் எல்லாம் உருகி நெருப்பு அணையும் அளவுக்கு அந்த சதைகள் உருகி இருக்கு. அதனால நபி பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சாங்க. சொன்னாங்க, எல்லோரும் சொர்க்கத்தை தேடுகிறார்கள். எல்லாரும் யல்லாஹ் எனக்கு இந்த சொர்க்கம் கிடைச்சிராதா என்று ஆசைப்படுகிறார்கள். ஹப்பாப் உங்களை சுவனம் தேடுகிறது என்று சொன்னார்கள். எப்போ என் ஹப்பாப் என்னிடத்தில் வருவாங்கன்னு சொர்க்கம் உங்களை ஆசை வைக்கிறது. காரணம் உங்களுடைய ஈமானின் காரணமா, உங்க உள்ளத்துல உள்ள ஈமான், அசைக்க முடியாத நம்பிக்கை. எந்த இடையூறு வந்தாலும் சரி அந்த இடையூறில் இறைவனை தரிசித்தவர்கள் அவர்கள்.